الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء ذكور. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வானங்கள் பூமி அனைத்தின் அதிகாரமும் ஆட்சியும் அல்லாஹ்வுக்கே இருக்கிறது. அவன் நாடியதை படைக்கிறான். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு பெண் மக்களை கொடுக்கிறான். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஆண் மக்களை கொடுக்கிறான். அடுத்த வசனத்தில் இஸவ்விஜுஹும் துக்ரானா வ இனாஸா, அல்லாஹ் தஆலா ட்வின்ஸ், ரெண்டு ஆண் மக்களை கொடுக்கிறான், அல்லது ரெண்டு பெண் மக்களை கொடுக்கிறான், அல்லது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும், இப்படியாக அல்லாஹ் கொடுப்பதாக சொல்வான். இஸவ்விஜுஹும் துக்ரானா வ இனாஸா வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, அவன் நாடுகிறவர்களை மலடியாக, குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களாகவும் ஆக்கிவிடுகிறான். இன்னஹு அலீமுன் கதீர், யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி செய்யணும் என்பது அல்லாஹ்க்கு தெரியும். கதீர், அவன் ஒன்று கொடுப்பதற்கும் சக்தி பெற்றவன், ஒரே மாதிரி இரண்டு கொடுப்பதற்கும் சக்தி பெற்றவன். ஒன்னிலிருந்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் 11 பிள்ளைகளை பெற்றெடுக்கவும் வைக்க முடியும் அல்லாஹ்வால். அவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவன் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி முடியும். அப்போ அல்லாஹ் தஆலா கொடுப்பதாக, தான் நாடியவருக்கு கொடுப்பதாக முதலாவதாக சொல்வது பெண் பிள்ளைகளை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். பொம்பளை பிள்ளையை தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. குர்ஆனில் இன்னொரு வசனம் இருக்கிறது, ஒய்தா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா, அவர்கள் யாருக்காவது ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால், வல்ல வஜூஹு முஸ்வத்தம் வஹுவ கலீம், கோவப்பட்டு அவனுடைய முகமெல்லாம் கருத்து போய்விடுகிறது என்று அல்லாஹ் சொல்றான். சுப செய்தி அப்படின்னு சொல்றான் பெண் பிள்ளைகளை. முதல் குழந்தை பெண் பிள்ளையாக இருந்து விட்டால் இரண்டாவது குழந்தை பிறப்பதற்கே இன்னைக்கு யோசிக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். அடுத்த வசனத்தில் யதவாரா மினல் கௌமி மின் சூ மா புஷ்ஷிர பிஹி, எதை கொண்டு அவனுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டதோ அதை இழிவோடு தடுத்து வைத்துக் கொள்ளலாமா, அல்லது மண்ணில் போட்டு புதைத்து விடலாமா என்றெல்லாம் அவன் யோசிக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். இதுக்காக என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவன் யோசிச்சு அந்த முடிவுக்கு வரான். அல்லாஹ் சொல்லுவான், வலா தக்துலு அவுலாதகும் ஹஷ்யத இம்லாக், வறுமைக்கு பயந்து உங்களுடைய பிள்ளைகளை கொல்லாதீர்கள். அது கருவறையில கொன்றாலும் சரி, உருவாகி பிள்ளையாக வெளியே வந்த பிறகு கொலை செய்வதும் கூடாது என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆனா இன்றைக்கும் இந்த பழக்கம் இருக்கிறது. பெண் பிள்ளைகளை பெண் பிள்ளையாக பிறந்து விட்டால் அவர்களை உள்ளேயே, அதாவது ஸ்கேன் பண்ணி உள்ளேயே அழித்து விடக்கூடிய பழக்கமும் இருக்கிறது. பிறந்த பிறகு அதை ஏதாவது செய்து கொலை செய்யக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்வான், செய்யாதீங்க, நஹ்னு நர்ஸுகுஹும் வய்யாக்கும், அந்த பிள்ளைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி ரிஸ்க் கொடுப்பது நான் தான் என்று அல்லாஹ் சொல்வான். ஆக என்னன்னு சொன்னா, பெண் பிள்ளைகள் என்பவர்கள் பரக்கத்தானவர்கள். ஒரு வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சுபிச்சம் இருக்கும், அருள் இருக்கும், அல்லாஹுடைய பரக்கத்து இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் பெண் குழந்தைகள். ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில நாம் என்ன செய்கிறோம், அதன் மீது ஒரு வெறுப்பு, அதன் மீது ஒரு சஞ்சலம், அது பிறந்திருச்சுனாலே அந்த மாதிரியான ஒரு நிலை. அது கூட இல்லாதவர்களிடத்துல அது நம்ம கேட்டாதான் தெரியும் அதனுடைய பாக்கியம் என்ன என்று. இல்லை என்றால் அது தெரியாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்லலாம், வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, நம்ம என்ன செய்வோம், யாருக்கு நாடுகிறோமோ அவர்களை மலடியாகவும் ஆக்கிறோம். பிள்ளை பேரே இல்லாதவங்களை அவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு குழந்தை பிறந்து விட்டால் சந்தோஷம்தான் என்று சொல்லுவான்.
ஒரு ஊர்ல பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியை வந்து சேர்ந்தாங்க. ஒரு பெண் ஆசிரியை வந்து சேர்ந்தாங்க. கல்வியில நல்ல சிறந்தவங்க. பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கும்போது பிள்ளைங்க வந்து ஒரு விளையாட்டாக அந்த ஆசிரியை இடத்துல கேட்டாங்க, மேடம் நீங்க ஏன் இன்னும் வந்து திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டாங்க. அந்த டீச்சர் சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு 5 பெண் குழந்தைகள் இருந்தது. 5 பெண் குழந்தைகள் இருந்தது. அந்த பெண்ணுடைய கணவர் சொன்னார், 6ஆவதாக பெண் குழந்தை பிறந்தால் தெருவில் கொண்டு வீசிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். 6ஆவதாக பெண் குழந்தை பிறந்தால் தெருவில் போய் வீசிட்டு வந்துடுவேன் என்று அவர் என்ன செஞ்சார், சொல்லிட்டார் மனைவிட்ட. அல்லாஹ்வுடைய நாட்டம் 6ஆவதும் பெண் குழந்தையே பிறந்தது. என்ன சொன்னாரோ அதே மாதிரி இரவு நேரத்தில் அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் ரோட்ல போட்டு வந்துட்டார். இந்த அம்மா இரவெல்லாம் என்ன செய்யுது, துவா செய்து அல்லாஹ்விடத்துல அந்த குழந்தையை ஒப்படைச்சிருச்சு. இரவு பூரா துவா, ஏன்னா அது தாய்க்கு தானே அதனுடைய வலி தெரியும். இரவு பூரா துவா, அந்த குழந்தையை அல்லாஹ் நீ பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்லிச்சு. மறுநாள் காலையில் அந்த பக்கமா போறாரு அந்த குழந்தைக்கான தந்தை. குழந்தை எதுவுமே ஆகல, அப்படி இருக்கு. இன்றைக்கு எதையாவது கொண்டு போய் வச்சா நிறைய மிருகங்கள் நடமாடுறதுனால, அன்றைய காலத்துல அதெல்லாம் கிடையாது அவ்வளவா. அந்த குழந்தை அப்படி இருக்கு. சரி, தூக்கிட்டு வந்துட்டாரு. மறுநாள் இரவும் அதே மாதிரி இது தொடர்ந்து நடக்குது. ஆனா அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகிறது இல்லை. நைட்ல வைக்க வேண்டியது, காலையில அந்த குழந்தை அப்படி இருக்கிறத பார்த்துட்டு திரும்ப தூக்கி கொண்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து வைக்க வேண்டியது. அவருக்கே சடைஞ்சு போச்சு. சரி, இதுதான் அல்லாஹ்வுடைய விதி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அப்படியே வச்சுட்டார். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதுல இருந்து 1 வருடம் கழிச்சு திரும்பவும் அந்த பெண் கர்ப்பமாகிறாள். 7ஆவதாக என்ன ஆகுதுன்னு சொன்னா ஆண் குழந்தை பிறகுது. ஆண் குழந்தை பிறகுது. ஆண் குழந்தை பிறந்தா என்ன ஆகுது, அதுல இருந்து சில நாட்கள்ல 6 பெண் குழந்தைகள்ல 1 பெண் குழந்தை மௌத்தாகுது. இப்படியே தொடராக அந்த 7ஆவதுக்கு பிறகு 8ஆவது, 9ஆவது, 10ஆவது, 11ஆவது என்று வரிசையா ஆண் குழந்தை பிறக்க பிறக்க ஏற்கனவே பிறந்திருந்த 6 குழந்தைகள்ல ஒன்னொன்னா மௌத்தாகுது. 5 பிள்ளைங்க, 5 ஆண் குழந்தை பிறக்குது, 5 பெண் பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் என்ன செய்யுது, இருக்கு. ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் ஹயாத்தா இருக்கு. அந்த டீச்சர்ஸ் வந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட சொன்னாங்க, தன்னுடைய மாணவிகள்கிட்ட சொன்னாங்க, அந்த குழந்தை யாருன்னா அந்த குழந்தை நான் தான் சொன்னாங்க. குழந்தை அந்த பெண் பிள்ளை நான் தான் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த டீச்சர் சொல்றாங்க, என் தகப்பனாரு இருக்காரு, 5 பெண் பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க, 5 ஆம்பளை பசங்களும் என்ன செய்யுதா விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப எங்க வாப்பா கூட இருக்கிறது நான் தான் இருக்கிறேன். எங்க வாப்பாவால என்ன செய்ய முடியாது, என் தந்தையால் கையால சாப்பாடு எடுத்து கூட சாப்பிட முடியாது. நான் தான் இப்ப அவங்கள பார்த்துக்கிறேன். இன்னைக்கு என் தந்தை ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே சொல்கிறார், நான் உன்னை நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி நடந்து கொண்டேனே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய தந்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை எப்படி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, என் தந்தை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னார். அப்போ பெண் பிள்ளை என்பவர்கள் பரக்கத்தானவர்கள், ரஹ்மத்தானவர்கள், அருள்மிக்கவர்கள். ஆனால் ஏனோ நம்முடைய உள்ளத்துல அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா அந்த பெண், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறதோ, அல்லது 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறதோ, அல்லது 3 சகோதரிகள் இருக்கிறார்களோ, அல்லது 2 சகோதரிகள் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு சாப்பிட உணவு, குடிக்க பானங்கள், உடுக்க உடைகள், சரியான ஒழுக்கங்கள், இது அத்தனையும் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்த்து விட்டால் நாளை கியாமத்துடைய நாளிலே அந்த பிள்ளைகள், அந்த சகோதரிகள் நரகத்துக்கு தடையாக நிற்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. யாருக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறதோ அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அந்த பிள்ளைகளை சரியான ஒழுக்கத்தோடு வளர்த்து நாமும் சொர்க்கத்துக்கு சென்று அந்த பெண் பிள்ளைகளும் சொர்க்கம் சொல்வது அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி.